என் கணவர் ஒரு கொலை வழக்குகளை விசாரிக்கும் டிடெக்டிவ். அவர் என்னை ஒரு வாழ்க்கை துணையை விட ஒரு சந்தேக நபரைப் போலத்தான் நடத்துகிறார். நாங்கள் டேட்டிங் செய்யத் தொடங்கியபோது எல்லாரும் என்னை எச்சரித்தார்கள். போலீஸ்காரர்களை காதலிக்காதே என்று சொன்னார்கள். அவர்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் மற்றும் கொடுமைப்படுத்துபவர்கள் என்று கூறினார்கள். நான் அதை அலட்சியப்படுத்தினேன். அவர்கள் வெறும் பொதுவான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் பிறகு ஆபத்தான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன. எங்கள் விவாதங்களை அவர் ரெக்கார்ட் செய்கிறார். சிறந்த புரிதலுக்காக இதை செய்வதாக அவர் சொன்னார். ஆனால் அவரது கணினியில் ஒரு வருடத்திற்கு முந்தைய ரெக்கார்டிங்குகளைக் கொண்ட ஒரு ரகசிய ஃபோல்டரை நான் கண்டுபிடித்தேன். எனது நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பின்னணியை அவர் ரகசியமாக சரிபார்க்கிறார். அவர் கேள்விகள் கேட்பதில்லை, என்னை விசாரணை செய்கிறார். நான் கடைசியில் அவரிடம் இதைப் பற்றி கேட்டபோது அவரது மூளை இப்படித்தான் இயங்கும் என்று சொன்னார். ஊகிப்பதை விட உறுதிப்படுத்துவதையே அவர் விரும்புவதாகக் கூறினார். பிறகு நாங்கள் குழந்தைகளைப் பற்றி பேசினோம். அவர்களுக்கு எப்போதும் டிராக்கர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மற்ற வீடுகளில் தங்குவது கூடாது. அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பெரியவரையும் அவர் சரிபார்க்க விரும்புகிறார். இது ஒரு கட்டுப்படுத்துதல் என்று நான் சொன்னதற்கு அவரது பதில் என்ன தெரியுமா? பாதுகாப்பு இருக்கும்போது ஆரோக்கியமான உறவு என்பது முக்கியமல்ல. அந்த வார்த்தை என்னை உறைய வைத்தது. நான் அவருக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்தேன், கவுன்சிலிங் செல்லுங்கள் அல்லது நம் உறவு முடிவுக்கு வரும். அவர் ஒப்புக்கொண்டார். வாராந்திர அமர்வுகளைத் தொடங்கினார். அவர் மனதளவில் லேசாகத் தெரிந்தார். பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தேன். முதலில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் இப்போது நிஜ வாழ்க்கை மீண்டும் தொடங்கியதும் அந்த டிடெக்டிவ் மீண்டும் வந்துவிட்டார். அவர் பயத்தில் இருக்கிறார். மீண்டும் டிராக்கர்கள், சரிபார்ப்புகள் மற்றும் சந்தேக மனப்பான்மைக்கு திரும்பிவிட்டார். இந்த விதிகளில் நாங்கள் உடன்படவில்லை என்றால் இந்த குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூட அவர் பரிந்துரைத்தார். நான் அவரை நேசிக்கிறேன். வேலையில் அவர் பார்க்கும் பயங்கரமான விஷயங்களால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று எனக்குத் தெரியும். ஆனால் நான் யோசிக்கிறேன், புரிந்து கொள்ளக்கூடிய பயத்திற்கும் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான எல்லை எது?